அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க நிறைய பேர். இன்ஸ்டாகிராம், அதுக்கு பிறகு நம்மளுடைய யூடியூப் போஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அதற்கும் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. மிக சிறப்பு. தளபதி பிறந்த நாளை முன்னிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், எங் தாத்தாவுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக இன்னைக்கு முதியோர் இல்லங்களில் உணவு கொடுப்பதற்காக அங்கே சொல்லியிருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வரும், நாங்கள் போடுறோம். அதாவது இது முழுக்க தளபதியுடைய பிறந்த நாளுக்காக எங் தாத்தாவுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய சார்பாக கொடுக்குறோம். யாராவது இருந்துக்கிட்டு ஐயோ இன்னைக்கு தளபதியுடைய பிறந்தநாள் நம்ம ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு யாராச்சும் மனசு வருத்தப்பட வேண்டாம். உங்கள் சார்பாக முதியோர் இல்லங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு உணவு சாப்பாடு போடுறோம். அப்படிங்கும்போது இந்த புண்ணியம் எல்லாம் தளபதி விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக சேரும். இன்னைக்கு ஒரு வயிறார அவர்களும் இன்றைய உணவு அருந்துவார்கள் அல்லவா. அதாவது 1974 ஜூன் 22, அதாவது ஜூன் 22 தளபதி விஜய் அவர்கள் பிறந்தார். அதே நாளில் தான் நானும் பிறந்தேன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அந்த ஜூன் 22 அது யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விருச்சகம் நினைக்கிற விருச்சகம் கடகராசியில தான் பிறப்பாங்க. அதே மாதிரி நானும் கடகராசி, அவரும் கடகராசி தான். நான் புனர்பூச நட்சத்திரம், அவர் பூச நட்சத்திரம். அது மாதிரி ஒரு சிலது என்னட்டா அன்னைக்கு பிறந்தவங்களுக்குலாம் இந்த விஜய் இல்லைன்னா வெற்றி இல்லை ஜெயம் அப்படின்ற பேர் தான் வரும். ஏன்னா அது ஜோதிஷாரரை போய் பார்ப்பாங்களே, எங்களுக்கு இந்த டேட்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த பேர்ல வச்சா அவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா அது விஜய் இல்லைன்னா வெற்றி ஜெயம் அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க. அதனால தான் தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த விஜய் அப்படின்னா வெற்றி அப்படின்னு பேர், எனக்கு முழுமையாக வெற்றின்னு பேர் வச்சாங்க. எதுக்கு சுத்தி வளர்த்து வைக்கிறேன்ட்டு அதையும் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கல. அப்படிதான் இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள் 1974 ஜூன் 22 பிறந்தார். அன்னைக்கு பிறக்கும் போது அந்த அம்மா சோபா அம்மா கையில இருக்கும் போது அந்த அம்மா யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை அடையும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை பிறந்து படிச்சு அதுக்கு பிறகு சினிமா துறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அப்பா ஏற்றி விட்ட புள்ள தானே, எஸ்எஸ்சி ஏற்றி விட்ட புள்ள தானே அவரு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுலாம் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. யார் ஏற்றி விட்டாலும் அந்த மனுஷனுக்கு திறமை இருந்துச்சு, தக்க வச்சுக்கிட்டாங்க. நீ எத்தனையோ சினிமாக்களில், நம்ம சினிமா வட்டாரங்களில் தன்னுடைய பிள்ளைய எத்தனையோ நடிகர்கள் தூக்கி விட்டுருக்காங்க. சொல்லப்போனால் பிரபு, பாக்கியராஜ், பாண்டியராஜனுடைய அவங்க மாதிரியோட குழந்தைகள்லாம் சினிமா துறைக்கு வந்திருக்கு. அவரெல்லாம் சாதிக்க முடியலை. அது என்ன காரணம்? அவங்களுக்கு அந்த திறமை கிடையாது. திறமை இல்லைன்னா அவரால் தக்க வைக்க முடியல அப்படின்னு முடிச்சுக்கணும். அடுத்து அவங்களுக்கு திறமை இல்லைன்னு நம்ம மட்டம் தட்ட வேண்டாம். பட் விஜய் அவர்களுக்கு அவர் கிடைச்ச வாய்ப்பை ஈஸியாக தக்க வச்சுட்டு நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அது மட்டும் இல்லாமல் அவரும் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். அவங்களுடைய அம்மா கொடுத்த பேட்டியில் நீ பார்த்தீங்கன்னா வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் தான் எஸ்சிஎஸ்சி. அந்த நேரத்தில் சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க, பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. நான் ஒரு பாடகி, ஏன் வருமானத்து மூலமாக குடும்பமே 10 வருஷம் ஓடுச்சு. அப்போ அந்த பையன் படிச்சுக்கிட்டு தான் இருந்தாப்புல, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கும். விஜய் அவர்கள் சொன்னார்ல, இதே நான் கஷ்டப்பட்டு இந்த பசினா எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அன்றைக்கி சொன்னதுக்கு காரணம் உண்மையிலேயே அவர் கஷ்டப்பட்டு வந்தார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சு இப்போ இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கார். ஒரு சினிமா துறையில் ஒரு உச்சமாக இருந்தாருன்னா உண்மையாக ஒரு உச்ச நட்சத்திரமாக தான் இருந்தார். அது நம்ம குறை சொல்லவே முடியாது. நிறைய பேர் எவ்வளோ கிண்டல் கேலிகளுக்கெல்லாம் தாண்டி மூஞ்சி சரியில்லை, அது சரியில்லை, தளபதியே சொல்லியிருக்காப்புல. இந்த மூஞ்செல்லாம் யார் காசு கொடுத்தும் பார்க்கலாம். நிறைய விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டு அதை தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா சாதாரணம் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக ஆயிருக்கிறாரு அப்படின்னா அவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்னங்க திடீர்னு கிடைச்சிட்டு அவருக்கு முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு கஷ்டப்படாமல் கிடைச்சிட்டார். இன்னைக்கு ஸ்டாலின்ல 49 வருஷம் அவர் அரசியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலையை எட்டி இன்னைக்கு அவருக்கு அந்த பதவி கிடைச்சிருக்குன்னா அது தகுதியான பதவி. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே அவருக்கு சிஎம் ஆயிட்டாரு. அதனால அவருக்கு கஷ்டப்படாம கிடைச்சிட்டு அப்படின்றார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது அவர் சினிமா துறையில வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா முதல் படங்கள்ல இருந்து தன்னுடைய உதவியை தொடங்கிட்டார் அப்படிங்கிறது நம்ம தாமு அவர் சொன்னார். தான் நடித்த முதல் படத்தில் வாங்கின சம்பளத்தில இருந்து சில பேருக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படிங்கிறது தாமு சொல்லி தான் தெரியும், அவருடைய நண்பர். அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் தமிழக மக்கள்கிட்ட என்னைக்கெல்லாம் அவர் கனெக்ட் ஆகிட்டார். படம் நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டில் உள்ள படங்கள்லாம் ரொம்ப ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருந்துச்சுங்களேன். அதற்கு பிறகு அவர் மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிக்கிறார். நம்ம சொல்லப்போனால் அந்த துல்லாத மனம் துள்ளும் படங்கள்லாம் எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு பிறகு பூவே உனக்காக படம்லாம் எல்லா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க ஆரம்பிக்கவும் அவருக்கு ஒரு கனெக்ட் மக்கள், தமிழக மக்களோட. அப்படிங்கும்போது இவர்களெல்லாம் தன்னை வாழ வச்ச மக்களாக விஜய் பார்க்க ஆரம்பிச்சார். அன்னிலேருந்து தன்னுடைய சின்ன சின்ன உதவிகளை தன்னுடைய ரசிகர் மன்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் எங்கெல்லாம் தமிழக மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் கூட நின்றுருக்காரு. சொல்லப்போனால் இலங்கையில் 2009 மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஈழத்தில் அந்த இனப்படுகொலை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். தலைவர் விஜய் அவர்கள் தான் தன்னுடைய தலைமையில்
சென்னையில் கோடம்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார். அதேமாதிரி தான் குடும்பத்தோடு எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதற்கு பிறகு இந்த கொரோனா காலங்களில் வந்து 1,30,00,000 மொத்தமாக 1,30,00,000 கொண்டு கொடுத்தார். ஏன்னுட்டு அந்த நேரத்தில் யாருக்குமே வேலை வெட்டி இல்லாமல் இருந்தாங்க, வீட்டை விட்டு வெளில வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய பிரதமர் மோடியுடைய நிதி கணக்கில் ஒரு 25 லட்சம், அதற்கு பிறகு தமிழ்நாட்டோட முதலமைச்சருடைய நிதி கணக்கில் ஒரு 50 லட்சம், அதற்கு பிறகு இந்த பெப்சி தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல சினிமாவில், அதுக்கு ஒரு 25 லட்சம் நினைக்கிறேன். அதற்கு பிறகு கர்நாடகா மக்களுக்காக 5 லட்சம், ஆந்திரா மக்களுக்காக 5 லட்சம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மக்களுக்காக 5 லட்சம், பாண்டிச்சேரிக்காக 5 லட்சம் அப்படின்ட்டு கொரோனா நிதியாக ஒட்டு மொத்தமாக 1,30,00,000 கொடுத்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கஜா புயலுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட போது 40 லட்சமும் அவர் கொடுத்தார். அதற்கு பிறகு இந்த சுனாமியில் வந்து பாதிக்கப்பட்டாங்கல்ல இந்த 2006 அப்பொழுது தமிழக அரசுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணமும், அதற்கு பிறகு இலங்கையில் 1 லட்ச ரூபா பணமும் ஒரு 200 மூட்டை அரிசியும் கொடுத்தனும்னா தமிழகத்தில் இருந்து. அதுக்கு 2015 ஒரு பெரும் வெள்ளம் வந்துச்சு. அதில் பாதிக்கப்பட்ட போது 3 கோடி ரூபா மதிப்புள்ள பொருட்களை நிதி உதவியாக அந்த மக்களுக்கு நேரடியாக விஜய் அவர்கள் போய் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு பல இடங்களில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டத்திலிருந்து லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறதுலேருந்து இன்னைக்கு நேற்று கிடையாது, அவர் 1995-96 காலகட்டங்களுக்கு பிறகே அவர் பண்ண ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு கேரளாவில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துக்கு இங்கேருந்து ஒரு 45 லட்ச ரூபா பணம் கொடுத்தார். சொல்லப்போனால் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நேரடியாக ஒவ்வொரு இடமா போய் உண்டியல் மாதிரி குலுக்கி அந்த பணத்தை சேர்த்து அங்கே அனுப்பி வைத்தார். அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையும் சரி நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அதனால நான் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் அவர் பண்ணவே இல்லை. அவர் வந்து சொல்லப்போனால் 1996 உச்ச நட்சத்திரம்லாம் கிடையாது, அப்போதான் முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறார். அப்பொழுதும் இந்த மக்களுக்கு நம்மளை வாழ வச்சுட்டான் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணுறது, அவ்வளவு நமக்கு செஞ்சுருக்கிறாங்க, இவ்வளோ அன்பை கொடுக்குறாங்களே, அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு நன்றி கடன், இதுக்கு பேர் நன்றி கடன் தான். அந்த நன்றி கடன் மூலமாக தான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பையிலேருந்து செய்ய ஆரம்பித்தார். அதன் விளைவாக இத்தனை வருடங்கள் ஒரு 33 வருஷம் சினிமா ஃபீல்டில் அவர் மக்களுக்காக இதை போயிட்டு நான் வந்துட்டு ஒரு சொல்கிறேன், நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், நான் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறேங்கிற மாதிரி எந்த ஒரு வேலையுமே செய்ய தன்ட்ட ஒரு மக்கள் இயக்கம் இருந்துச்சு. இதுக்கு இப்போ தான் மக்கள் இயக்கம் 2009க்கு பிறகு தான் அது விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது. அதற்கு முன்னாடி வெறும் ரசிகர் மன்றம், அதை வச்சு பல மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார். என்ன இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லது செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றதுல ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறோம். சினிமா ஃபீல்டில் உள்ள எல்லாருமே தான தர்மம் அப்படின்னு நல்லதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், அதற்கு தகுதியான அந்த மக்களுக்கு, நமக்கு அந்த தகுதியை கொடுத்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு அந்த மனுஷன் நினைச்சாப்புல, அதனால தாங்கிட்ட வர பணத்திலேருந்து எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதன் விளைவாக என்னன்னா இந்த சமூகத்தின் மீது ஒரு பற்று வந்து எங்க ஒருவன் பாதிக்கப்படுகிறான், எங்க ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசு பதறி அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு மனுஷன் நினைச்சா அதுதான் அவர் சமூக பற்றுங்கிறது. அப்பொழுது அப்படிதான் எங்கெல்லாம் மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, அதுவும் தன்னை வாழ வைத்த மக்கள் பாதிக்கப்படுறாருன்னு அந்த மனுஷன் நினைக்கும் போது செய்ய ஆரம்பிச்சு அது எங்கே நோக்கி கொண்டு வந்துச்சுன்னா இந்த சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அந்த மனுஷன் மண்டையில் உரைச்சது. அப்போ தான் இந்த மக்கள், நம்ம வாழ வச்ச மக்கள் இன்னும் ஏன் சரியாகவே இல்லை, அவங்க வாழ்க்கை தரம் அப்படியே இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கும் போது தான் இந்த மக்களை வாழ வைப்பதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. ஏனென்றால் 60 வருஷமாக ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கிறது. இங்கே ஒரு திராவிட கட்டமைப்பு இருக்கிறது. நீ போனா நான் போனா நீ போனா நான், கலைஞரா அடுத்த ஜெயலலிதா, ஜெயலலிதாவா அடுத்து கலைஞர், அடுத்து கலைஞரா அடுத்த ஜெயலலிதா, அப்படியே இருந்துச்சு. சரி, இதுதான் போட்டி. இதுக்கு பிறகு கலைஞர் இறந்து விட்டார், ஜெயலலிதாவும் இறந்து விட்டார். அதற்கு பிறகு எடப்பாடி பிறகு நம்மளுடைய ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய பையன் அங்கே வந்துடுவாப்புல, அவருடைய பையன் வந்துடுவாப்புல, அவருடைய பையன் அடுத்த தலைமுறையில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பெரிய ஊழல், மக்களை சுரண்டி திங்கிற ஊழல், இதுக்கு விடிவு காலமே கிடையாது. சொல்ல போனால் நேற்று வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் 400 கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த ஊழல் எப்போதுலேருந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சிபிஎஸ்சி கூட ஒரு 1000 ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஒரு ரினியூவல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரினியூவல் பண்ணாங்க. ஒவ்வொரு வருஷமா அதை சேர்த்து ஒரு 15 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு, இது எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க? இந்த திராவிட ஆட்சி என்றைக்கு தோன்றியதோ அன்றிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு பழக்கமாகவே ஆகிப்போச்சு. அந்த பணத்தை வாங்கவே கூடாது. இப்போ நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறேன், என்கிட்ட இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 25 லட்ச ரூபா வாங்குறாங்க. 25 லட்சம் ரூபா. ஆனால் அது வாங்கவே வேண்டியில்லை. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்தது பிறகு இன்னைக்கு அந்த 25 லட்சமே கிடையாது. அவரும் சொல்லிட்டு போகிற ஒரு பெருமையா, போன வாட்டி 25 லட்ச ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டு போன இந்த பேப்பரை இன்னைக்கு நான் ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்கிறாருல. அப்போ இங்கே மிகப்பெரிய ஒரு அரசியல்
ஊழல் கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க, மக்கள் பணத்தை சுரண்டி தின்னுகிட்டு இருக்காங்க. இதை நம்ம வாழ வச்ச மக்களை நம்ம வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு நன்றி கடன் அந்த மனுஷனை இதை நோக்கி தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரணும்னா ஒரே ஒரு காரணிகள் மட்டும் தள்ளாது. இந்த பிரபஞ்சம் ஒரு தலைவனை எப்படி கொண்டு வர வேண்டும் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதே தலைவர் விஜய் அவர்கள் இந்த பிரபஞ்சம் நினைத்திருக்கிறது ஒரு தலைவன், இவன் தான் தலைவன், இவன் எனக்கு பிறக்க வைத்து விட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது, எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த போதும் அவர் தலையில இவன் தான் தலைவன், இவன் நாட்டை ஆளப் போகிறான் என்று நான் உங்களுக்குலாம் விருப்பம் இருந்தா, உங்களை நம்பிக்கை இருந்தா சொல்றேன், அப்படி பிறந்திருப்பார். அதே மாதிரி தான் தலைவர் விஜய் அவர்களை பிறக்க வைக்கும் போதும், இங்க பிறந்த போதும் இந்த பிரபஞ்சம் ஏன் தமிழ்நாட்டில் பிறக்க வைத்தது? இதே தலைவர் விஜய் அவர்கள் கேரளாவில் பிறந்தால் ஒரு கம்யூனிஸ்டாக வந்திருப்பார், கியூபாவில் பிறந்தாலும் ஒரு புரட்சியாளனாக வந்திருப்பார். இதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு இருக்கு. எந்த தலைவனை மக்கள் ஈஸியாக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, சினிமாவில் பிறந்த ஒரு தலைவனை ஈஸியாக அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளாம் படிச்சிருப்போம்ல, மோசமான அக்கிரமம் நடக்கும்போது அங்கே கடவுள் வருவோம் அப்படின்னு. மோசமான அக்கிரமம் வரும்போது இது ரீசைக்கிள் மாதிரி, இந்த பூமி அப்படிதான், அதுக்கு உகந்ததான். ஒரு அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை ரீசைக்கிள் பண்ணி மாற்றி விட்டுருமா. அதே மாதிரி தான் தற்போது 60 வருட அரசியல் வரலாற்றை அப்படியே சுழற்சி முறையில் மாற்றிவிட்டு நான் புதுசாக ஒரு அரசியல் வைக்கிறேன்னு தலைவர் விஜய் அவர்களே இங்கே வச்சிருக்கு. அதுக்கு சாதாரண காரணங்களும் கிடையாது. இந்த மக்கள் இதற்கு பிறகு மறுபடியும் ஒரு ரிவல்யூஷனை சந்திக்க போகிறாங்க, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. வெறும் ஊழலே சிக்கி தவிச்ச இந்த மக்கள் இனி புது மாதிரியான அரசியலை சந்திக்க போகிறாங்க. அவனுக்குலாம் புதுசாக இருக்கு. ஒரு திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் சமூக வலைதளங்களில் அதிகமாக இயங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் போடுறார், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை முறை எவ்வளவோ பணம் செலவு செய்தும் கிடைக்காத இந்த பட்டா எனக்கு தற்போது தாவேகா ஆட்சியில் எந்த ஒரு பணமும் செலவு பண்ணாமல் கிடைச்சிருக்கு. இந்த விதத்தில் தாவேகாவுடைய ஆட்சி முறையை, அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டை நான் பாராட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காருன்னா சரியான தலைவன் வந்து விட்டான் என்று தானே அர்த்தம். பல இடங்களில் எல்லா ஊழல்களும் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறன ஒரு தலைவன். அதாவது எனக்கு தெரிஞ்சு காமராஜர் கக்கன் காலத்துல எல்லாம் இங்கே ஊழல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு வாய் வழியாக கேள்விப்பட்டிருக்கோம். அது எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு நம்மளுடைய கலைஞர் காலமாக இருந்தாலும் ஜெயலலிதாவும் இது ஊழலே பெருக்கெடுத்துட்டு மக்கள் அதுக்கு பழக்கிட்டாங்க. சரி, ஊழல் தின்னுட்டு போகிறான், 500 கோடி ஐயா தின்னுட்டு போகிறான் விடு அப்படின்னு விட்டாங்கல்ல. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஊழல் ஒழிக்கப்பட்டு இருக்கும் போது அவன் புதுசாக பார்க்குறான். நேற்று 400 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இதனால் இதை வாங்கக்கூடாதா அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு நேற்று நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார், இது மாதிரி ஊழலெல்லாம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா? ஒரு 246 கோடி ரூபா ஊழல் பண்ண பார்த்தாரு நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு, அதை முடக்கியிருக்காங்க. தமிழகம் முழுக்க ஊழல் இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரும் போது இந்த பிரபஞ்சம் சரியான ஒரு மனுஷனை நம்மள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கு. அந்த மனுஷனை தக்க வச்சுக்கணும். அதற்காகனாலும் என்னுடைய சுயநலத்துக்காக, நம்மளுடைய சுயநலத்துக்காக நான் சொல்றேன், அந்த மனுஷன் இன்னும் 100 ஆண்டு காலம் நல்லா வாழணும். ஏற்கனவே ஒரு எம்ஜிஆர் பாட்டில் வரும்ல, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, அதே மாதிரி தான் நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறதுக்காவது நீங்க நீடோடி வாழணும். இந்த ஒரு பொன்னாளில், உங்களுடைய பிறந்த நாளில் இறைவனிடமும் நான் அன்றாடி ஒன்று கேட்டுக்கிறேன், உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீடோடி வாழ்க. நீங்கள் வாழ்ந்தால் இந்த மக்கள் நன்றாக வாழ்வார்கள். உங்களுடைய இந்த பிறந்த நாளை இந்த தமிழ் சமூகம் எல்லா இடங்களிலும் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்கவும் சில பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல இடங்களில் இலவசமாக உணவு கொடுக்கறது, அதற்கு பிறகு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு எங்கள் ஊரில் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணிட்டு முட்டாய் கொடுக்கறது, அது கொடுக்கறது, அதெல்லாம் புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்க. அதெல்லாம் புதுசாக கட்சியில் சேர்ந்ததுனால சில நல்லது நடக்கும், கட்டமைப்புகள் உருவாகும் சொல்றதுக்கு காரணமாக தான் புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்களும் இந்த ஏரியா முழுக்க பேனர் வச்சிருக்கிறாங்க. தேவையில்லாது தான், கடுப்பாக இருக்குது பார்க்கும் போது, யாருக்கு பேனர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு இடமா போயிட்டு அவங்க ஏதோ நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அது கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு பிறகு சொல்ல போனால் உண்மையான தாவேகாவுடைய தொண்டனாக இருந்த மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்க இல்லை, அவங்க ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போயிட்டு புக்ஸு கொடுக்கறது, பேனா கொடுக்கறதுன்னு அவங்களுடைய அந்த காலத்தில் 2009 அவங்க என்ன பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதை விடாமல் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியாக இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது இளைஞர்களின் எழுச்சி நாளா எனக்கு அப்படிதான் தோணுது. நெதியை நான் தான் போட்டிருந்தேன், இது ஒரு இளைஞர்களின் எழுச்சி நாள். தலைவர் விஜய் அவர்கள், அதாவது எனக்கு சொல்லப்போனால் ஒரு 1967 அண்ணாவுக்கு இருந்துச்சுங்க, 1977 எம்ஜிஆருக்கு இருந்துச்சுங்க அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் நாம் பார்த்த ஒரு அமைதி புரட்சி இளைஞர்கள் மூலமாக ஒரு எழுச்சி மூலமாக தமிழகம் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியலை சந்திச்சிருக்கு அப்படின்னா அது தலைவர் விஜய் அவர்கள். அவருக்காக இந்த ஜூன் 22 இளைஞர் எழுச்சி நாளாக எனக்கு அப்படிதான் கொண்டாடணும் போல தோணுது. தலைவர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை யங் தாத்தாவுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நீடூடி வாழ வேண்டும்.